ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய்க்குள்ளே நம்ம ஒரு பில்டிங் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த லேண்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 2.5 சென்ட் தான். இந்த 2.5 சென்ட்டில் ஒரு சென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பில்டிங் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 40 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ஒரு 480 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பண்ணியிருக்கோம். இது டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8 லட்ச ரூபா தான் இந்த பில்டிங்க்கு ஆகிருக்கு. அதுபோக தட்டி தொட்டி, அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க்கு இதெல்லாம் நம்ம சேர்த்துனோம்னா அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளேயே நம்ம காம்பவுண்ட் எல்லாமே டோட்டல் ஒர்க்கையும் முடிச்சிருக்கோம். ஸோ பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணி இந்த பில்டிங் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு சென்ட் தான். ஸோ அந்த சென்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா 1 BHK நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹால் இருக்கும், கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்குது. காமன் டாய்லெட் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிச்சன். ஸோ கிச்சனோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சனில் நமக்கு தேவையான செல்ஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன சைஸ் கிச்சன் தான். வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இடமும் சிறுசு, அதே மாதிரி பட்ஜெட்டும் கம்மி அப்படிங்கிறனால நம்ம சின்ன சைஸில் ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் எல்லாமே UPVCயில் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹால் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு நார்மலான ஹால் 10 அடிக்கு 16 அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பட்டி பார்த்து நீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோகேஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். டோருக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். விண்டோ பார்த்திங்க அப்படின்னா பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா பார்க்குறக்கு லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் 10க்கு 10 ஒரு பெட்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் நார்மலான பெட்ரூம் 10க்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப் எல்லாமே கிரைனட்லேயும், மற்றதெல்லாம் டைல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். செல்ஃப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கடப்பாக்கல்ல செல்ஃப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன சைஸில் இடத்துல தான் ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேங்க்கு. அடுத்தது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது காமன் டாய்லெட்டு. ஸோ டாய்லெட் ஒரே ஒரு டாய்லெட் தான், அட்டாச்சு பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஸோ இடம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அட்டாச்சு பாத்ரூம் இல்லாமல் இந்த ஒரு டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹவுஸ் கட்டணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ டைல்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்மியான அளவு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நார்மலாக இடம். முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார் பார்க்கிங் இல்லை பார்க்கிங்க்கு கேப் விட்டு அதுக்கப்புறம் வீடு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒட்டியே மற்ற வீடு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.